one of the, again, an important submission that is called as Web 2.0. Okay, Web 2.0. So Web 2.0 na Web 1.0 அப்படின்னா வந்து நம்ம வெப்சைட் இருக்கு இல்லையா, இந்த வெப்சைட் வந்து இட்ஸ் கால்ட் ஸ்டாட்டிக் வெப்சைட். இன்டராக்ட் எல்லாம் பண்ண முடியாது, அதாவது ஒன்லி ரீட், அது மட்டும் தான் பண்ண முடியும். வெப் 2.0னா ரீட் அண்ட் ரைட். நீங்க ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணலாம், சேட் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க வந்து ஒரு பிளாக் போஸ்ட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் வந்து வெப் 2.0. ஸோ ஒரு செகண்ட் கிளாஸ்ல நான் வந்து உங்களுக்கு எடுத்திருப்பேன் டாப் லெவல் டொமைன், சப் டொமைன், சப் டைரக்டரி. ஞாபகம் இருக்கா? Do we need to recall or சரி சொல்லுங்க. டாப் லெவல் டொமைன்னா என்ன? Top level. Okay, I have not shared my screen. Wait. Okay, top level domain அப்படின்னா வந்து our URL www.xic.com. US, UK, .in அதெல்லாமே வந்து டாப் லெவல் டொமைன்ஸ். சப் டொமைன் அப்படின்னா இதுல சொல்லுங்க. இப்போ வந்து எனக்கு அரபு எமிரேட்ஸ்ல பண்ணணும்னு நான் என்ன பண்ணுவேன்னா, என் டொமைனுக்குள்ளேயே இன்னொரு டொமைன் நான் எடுத்துப்பேன். ஐ நீட் நாட் பர்ச்சேஸ் அகெயின். ஆல்ரெடி பர்ச்சேஸ்டு டொமைன்லயே நான் இன்னொரு டொமைன் நான் எடுத்துப்பேன். ஓகே, ஸோ ae.xic.com. சப் டைரக்டரி அப்படின்னா இன்னொரு பேஜ் மாதிரி xic.com/ae. Okay, so this is called as subdirectory. Web 2.0 எல்லாமே வந்து subdomain. இப்போ வந்து subdomain வந்து is it ours? Is it owned by us? Yes. இதே மாதிரி தான் all subdomains. It will, இது வந்து நம்மளோட டொமைன் தான். ஓகே, இது நம்ம டொமைன் நம்ம வச்சிருக்கோம். பட் எனி subdomain, ஓகே, அது நம்மளோடது, ஆனா நம்மளது இல்லைன்ற மாதிரி. இப்போ ஜிமெயில் we are using it, அது நம்மளுதான். இந்த இன்பாக்ஸ் நம்மளுது, பட் இட் இஸ் பீன் ஓன்ட் பை சமன் எல்ஸ். யூடியூப், ஃபேஸ்புக், லிங்க்டின் இதெல்லாமே வந்து that is ours, but that is not ours. ஸோ இந்த மாதிரி வெப் 2.0ல we will be doing in subdomains, அதாவது ஃப்ரீ subdomains. இப்போ பிளாகர்ல பண்ணீங்க இல்லையா, that is one subdomain. அதே மாதிரி வேர்ட்பிரஸ்ல நீங்க எக்ஸாம்பிள்ல பண்ணியிருப்பீங்க, ஆனா wordpress.com ஒன்று இருக்கும், அதுல போனீங்கன்னா அதுவே ஒரு ஃப்ரீ சைட் உங்களுக்கு பேசிக்கான ஒரு சைட் இருக்கும். அதே மாதிரி விக்ஸ், அப்புறம் பேப்லி, அந்த மாதிரி நிறைய இருக்கு. விக்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? WX. அதுல நீங்க ஏஐல போட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுத்து எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து இதெல்லாமே வந்து wix.com அப்படின்றது வந்து that is a domain. நான் ஒன்று கிரியேட் பண்றேன், satish.wix.com அப்படின்னு கிரியேட் பண்ணி கொடுத்தோம். இப்ப நான் புதுசு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன், எனக்கு வந்து பட்ஜெட்டே இல்லை, ஐ டோன்ட் ஈவன் ஹேவ் a single rupee அப்படின்னா you can have your subdomain as your primary website, but you can't do any SEO. அதுல பெருசா SEO, அதுல பெருசா ஆல்டரேஷன்ஸ் எல்லாம் நீங்க பண்ண முடியாது. அது you can have a website, but என்ன சொல்றது, ஒரு சொந்த வீடு இருக்கிறதும் ஒரு வீடு லீஸுக்கு இருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ ஓன் ஹவுஸ் இருக்குன்னா ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வாண்ட். எனக்கு செவுத்துல ஆணி அடிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், செடி வளர்க்கலாம், செடி வளர்க்காம இருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா லீஸ்ல இருக்கிறவங்க எப்ப வேணா அந்த லீஸை கேன்சல் பண்ணி அனுப்பலாம்ல. அதே மாதிரி சம்திங் தட் இஸ் யுவர் ஹவுஸ், பட் தட் இஸ் நாட் யுவர் ஹவுஸ். ஸோ ஐ ஷோ இட் ஆஸ் அன், நம்ம இது வரைக்கும் பார்த்ததை வச்சு நம்ம சொல்றேன். ஸோ நம்ம ஆன் பேஜ் ஆர்டிகல், அதாவது ஆன் பேஜ்னா நம்ம வெப்சைட்ல வி ஹேவ் ரிட்டன் ஆர்டிகல். அதுலயே கூட வாங்கிக்கலாம், பிளாகர்ல இல்ல. நீங்க வேர்ட்பிரஸ், விக்ஸல் எடுத்தீங்கன்னா அதுவே கேட்கும் உங்களுக்கு எப்போ டொமைன் வேணுமான்ட்டு, அதை நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா again I'm saying, நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது there should be a minimal capital investment. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களோட வெப்சைட்டா தான் இருக்கும், because that is going to be a phase. Okay, so நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிஃபரன்சியேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம், then you will understand it clear.
நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து ஆன் பேஜ், ஆஃப் பேஜ், ஆர்டிகல் சப்மிஷன், கெஸ்ட் போஸ்டிங். there is not much difference. தென் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெப் 2.0. ஓகே, ஸோ டெஃபினிஷன் எப்படின்னா கண்டென்ட் பப்ளிஷ் டைரக்ட்லி ஆன் யுவர் வெப்சைட். கரெக்டா? ஆன் பேஜ் உங்க வெப்சைட்ல, ஆஃப் பேஜ் ஆர்டிகல்ல தேர்ட் பார்ட்டி சைட்ஸ். ஓகே, ஆஃப் பேஜ்னா தேர்ட் பார்ட்டி சைட்ஸ்ல இப்போ ஆர்டிகல் medium.com இல்லாம போஸ்ட் பண்ணோம். அது வெப் 2.0 கான்டென்ட் கிரியேட்டட் ஆன் ஃப்ரீ பிளாகிங் பிளாட்ஃபார்ம்ஸ், பிளாகர், வேர்ட்பிரஸ். மீடியம் வந்து இதுவும் சொல்லுவாங்க வெப் 2.0, பட் நமக்கு வந்து அது தேவையில்லை. நம்ம வந்து ஆர்டிகல் சப்மிஷனுக்கு அதை வச்சுக்கலாம். டோன்ட் கன்ஃபியூஸ் பிட்வீன் தட். ஓகே, அண்ட் நமக்கு இதுலயே நிறைய இருக்கு, இதுலயே நிறைய இருக்கு. ஸோ medium.com நம்ம வந்து ஆர்டிகல் சப்மிஷன் சைட்டா வச்சிடலாம். மாதிரி வெப் 2.0 வச்சுக்கலாம். LinkedIn you can add into web 2.0 submission. அதுல ஆர்டிகல் நீங்க போஸ்ட் பண்ணலாம். Where published on our own domain. சரி, நம்ம டொமைன்ல தான். இது வந்து எக்ஸ்டர்னல் ஹை அத்தாரிட்டி சைட்ஸ் ஆர் நீஷ் பிளாக். உங்களுக்கு இது வேணும்னா நான் அனுப்பி விடுறேன். ஓகே, ஐ வில் சென்ட் யூ தி டிஃபரன்சியேஷன். ஷேர்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் யூ டோன்ட் ஓன். ஓகே, wordpress.com, Tumblr, Weebly, Wix, free. இதெல்லாம் வந்து ஃப்ரீ, பட் யூ டோன்ட் ஓன். பர்பஸ் இங்க rank target keywords, improve site authority, engage visitors. இங்க build backlink, referral traffic, brand exposure on external sites. இது அதே மாதிரி தான் build backlinks, create supporting web properties, diversify link profile. அதாவது இது உங்களோட வெப்சைட்னு சொல்றேன். கடைசியில இதுவும் உங்க ஓன் வெப்சைட் வந்து சண்டை போட்டுருக்கும் for the same thing. So always this is going to supplement your நம்ம வெப்சைட் we call it as money website. ஓகே, சோ இது வந்து அதுக்கு சப்போர்ட் தான் பண்ணுமே தவிர இது அது கூட சண்டை போட்டுறக்கூடாது. லிங்க் டைப் இங்க வந்து இன்டர்னல் லிங்க்ஸ் கொடுப்போம் அண்ட் எக்ஸ்டர்னல் லிங்க். இது வந்து இங்க பேக் லிங்க் கிடையாது. இன்டர்னல் லிங்க் கொடுப்போம், எக்ஸ்டர்னல் வந்து விக்கிபீடியாவுக்கு நம்ம கொடுப்போம். கரெக்டா? இங்க வந்து டூ ஃபாலோ ஆர் நோ ஃபாலோ பேக் லிங்க் டு யுவர் சைட். அதுதான் வந்து பிரைமர்லி. இங்க டூ ஃபாலோ ஆர் நோ ஃபாலோ பேக் லிங்க் வேரிஸ் பை பிளாட்ஃபார்ம். சேம் தான், இங்க நம்ம பேக் லிங்க் எடுக்கிறது தான் பண்றோம். பட் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் அதை டூ ஃபாலோவா நோ ஃபாலோன்றது ஒரு பிளாட்ஃபார்ம் தவிர அது மாறும். இங்கே அது அதே மாதிரி தான். both are same here. SEO இம்பாக்ட் இது ரொம்ப ஹை. ஏன்னா உங்க வெப்சைட் எந்த அளவுக்கு நீங்க வந்து ஆப்டிமைஸ் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு SEO இம்பாக்ட் இதுல ஹை. இதுல வெரி ஹை, இதுல ஹை. பூஸ்ட் டொமைன் அத்தாரிட்டி வயா குவாலிட்டி பேக்லிங்க். சரியா? இங்க மாடரேட், அது உங்க வெப்சைட்டுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கும், ஆக்சுவலி பேக்லிங்க் கவுண்ட்டும் கொடுக்கும். பட் இதை கம்பேர் பண்ணும்போது இது 9 out of 10னா இது ஒரு 8 out of 10. இப்ப எக்ஸ்ப்ளோர் ஐடி கார்ப்புக்கு இதுல இருந்தா நிறைய பேக்லிங்க் வந்துருக்கு. ட்ரஸ்ட், பிளாகர்ல இருந்து தான் வந்து நிறைய பேக்லிங்க் அண்ட் அத்தாரிட்டி வந்து அதுல இருந்து வந்துருக்கு. கான்டென்ட் கண்ட்ரோல் இங்க வந்து உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் கிடைக்கும். இது நம்ம வெப்சைட் கேன் எடிட், டெலீட், அப்டேட், வாட் எவர் யூ வாண்ட். இங்க லிமிட்டட் பப்ளிஷரோட பாலிசி இது வச்சுதான் நீங்க பண்ணணும். இது வந்து உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். ஆனா ரொம்ப ஓவரா பண்ணீங்கன்னா டெலிட் பேன் பண்ணிட்டு போயிடும். நம்ம வெப்சைட்ல அப்படி கிடையாது, நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட ஓன், பட் பாலிசி ரொம்ப நீங்க வந்து வயலேட் பண்ணீங்கன்னா they will ban it. இங்க domain authority, build your own sites, domain authority over time. It leverages the host sites existing domain authority. அதாவது அவங்க domain authority நமக்கு பாஸ் ஆகலாம். Platforms have moderate domain authority, benefit is indirect. இந்த அளவுக்கு domain authority இங்க பாஸ் ஆகாது, பட் indirect benefit நிறையவே இருக்கு. ஏன்னா பிளாகர்ல இருந்து நீங்க எடுக்கிறீங்க, there is Google's product. ஸோ வந்து உங்களுக்கு அந்த இன்டைரக்ட் பெனிஃபிட் வந்து நல்லாவே இருக்கு. வேர்ட்பிரஸ் இதெல்லாமே எஸ்டாப்ளிஷ்டான ஒரு சைட். ஸோ இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸ் வில் டெஃபினெட்லி யூ வில் கெட் இட். எஃபர்ட் அண்ட் டைம் இங்க வந்து யூ வில் ரிக்வயர் ஹை அமௌண்ட் ஆஃப் டைம். ஏன்னா வந்து பார்த்து ஒவ்வொன்றுமே நம்ம சிற்ப மாட்ட செதுக்கி தான் வந்து அதெல்லாம் நம்ம போஸ்ட் பண்ணோம். இங்கேயும் ஹை தான், ஜென்யூன் சைட்டை தேடி பிடிச்சி இதெல்லாம் பண்ணும். இங்க வந்து லோ டு மீடியம், குயிக் செட்டப், நோ அப்ரூவல் நீடட், டக்குன்னு பண்ணிடலாம். ஏன்னா இது நம்ம சைட் மாதிரி. மற்றதுனா நீங்க வந்து கைட்லைன்ஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க பண்ணணும். ஸோ இங்க வந்து டைம் வந்து அவ்வளவு தேவை இருக்காது. இது காஸ்ட் வந்து மூணுமே ஃப்ரீ தான். ஓகே, ஃப்ரீமியம்னு போட்டிருப்பாங்க. அதாவது இங்க மோஸ்ட்லி ஃப்ரீமியம்னா இப்ப நீங்க செம்ரஷல்ல யூஸ் பண்றீங்க இல்லையா, 3 தடவை யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் அதுதான் ஃப்ரீமியம். ப்ரீமியம்னா வந்து காசு கொடுத்தாதான் உள்ள போக முடியும். ரிஸ்க் லெவல் வெரி லோ, ஃபுல் ஒயிட் ஹேட் நம்மளோட இதுல தான் இருக்கும். இங்க மீடியம், இங்க 2 பேரும் மீடியம் இருக்கும். ஆனா ஸ்பாம் லிங்க்ஸ் மேபி வரலாம். இங்க எனக்கு தெரிஞ்சு பெருசா வராது, ஆனா இங்க வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பெஸ்ட் யூஸ்டு ஃபார் நம்மளோட கோர் கண்டென்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். இது பில்டிங் பேக் லிங்க், இது வந்து
சப்போர்ட்டிங். புரிஞ்சுதா? இது வந்து பேக்லிங்க் பில்ட் பண்றதுக்கு, இது வந்து நம்மளோட மணி வெப்சைட், மணி பேஜஸ் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு. சர்வீஸ் பேஜஸ், இது வந்து எக்ஸாம்பிள் சர்வீஸ் பேஜஸ், இது வந்து கெஸ்ட் போஸ்ட், இது வந்து wordpress.comல நம்ம பண்ணக்கூடிய போஸ்ட். கிளியர்? சோ கெஸ்ட் போஸ்ட் ஆன் மாஸ் அப்படின்னா வந்து அதோட டாபிக் இல்ல, இது மாஸ்ல நீங்க வந்து கெஸ்ட் போஸ்ட் பண்றது. மாஸ்ன்ற வெப்சைட்ல யூ கேன் கிவ், நல்லா இருந்துச்சுன்னா அவங்க எடுத்துப்பாங்க. See, you can try with any website. நீங்க KMCHக்கு வந்து ஒரு பிளாக் எழுதி கொடுக்குறீங்க, நல்லா இருந்துச்சுன்னா அவன் அக்செப்ட் பண்ண போறான். உங்க வெப்சைட்டுக்கு ஒரு இப்ப யாருக்கு நேத்து கேட்டது, என் வெப்சைட்ல இருந்து ஒண்ணு எடுங்க, உங்க வெப்சைட்ல ஒண்ணு கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் ஹவ். இப்போ கெஸ்ட் போஸ்டிங் தான் கேட்டோம், பட் வாட் இஸ் சேயிங், போஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டாம், நீ ஒரு லிங்க் கொடு, நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். ஆனா அவர் வந்து 50 DA வந்து எதிர்பார்க்கறாங்க, ஏன்னா அவரது வந்து 60 DA இருந்திருக்கும் நினைக்கிறேன், சம்திங். ஸோ அதுக்கு ஈக்குவலண்டா அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஓகே, ஸோ நான் இப்போ ப்ராசஸ் எல்லாமே வந்து இட் இஸ் கோயிங் டு பி த சேம். அதாவது வாட் யூ கோயிங் டு டூ, த ஆர்டிகல் இதெல்லாம் வந்து வில் பி த சேம். அது ஆங்கர் டெக்ஸ்ட் நீங்க போட்டு போடணும். இங்க வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வரும். ஆன் பேஜ்ல வந்து வீல் டேக் இன்டர்னல் லிங்க் அண்ட் எக்ஸ்டர்னல். கரெக்டா? ஆர்டிகல்ல வந்து பேக் லிங்க் எடுப்போம், வேற ஏதாவது எடுப்போமா? we are not going to give any internal link. நம்ம if there is needed medium குள்ளே வந்து we can refer, அவ்வளவுதான். பட் இங்க வந்து you need to give internal link. ஏன்னா it is a website. நீங்க ஒரு போஸ்டோட நிப்பாட்ட போறது கிடையாது. you'll be posting plenty of blogs. அதுல வந்து ஒவ்வொரு பிளாகுக்கும் நீங்க வந்து இன்டர்னல் லிங்கையும் கொடுக்கணும். ரெலவன்சி ரொம்ப முக்கியம், கொடுக்கணும்னு கொடுத்துடக்கூடாது. ஓகே, தென் எக்ஸ்டர்னல் லிங்க் டு அவர் நம்மளோட மணி வெப்சைட்டுக்கு நம்ம கொடுக்கணும். அண்ட் and a reference link. ரெஃபரன்ஸ் லிங்க்னா டு விக்கிபீடியா இல்ல ஃபோர்ப்ஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து, அந்த மாதிரி சைட்டுக்கு யூ கேன் கிவ் தட். அண்ட் இங்க கீழே வந்து ஆல்வேஸ் கிவ் யுவர் ஆத்தர் பயோ. நீங்க ஆன் பேஜ் எல்லாம் கொடுக்க வேண்டாம், பட் ஆர்டிகல் சப்மிஷன் இதுல வந்து ஆட் யுவர் ஆத்தர் பயோ. நம்ம எதுக்கு ரெஃபரன்ஸ் லிங்க் கொடுக்குறோம் விக்கிபீடியாவுக்கு? பிகாஸ் we are saying that we have taken the data from here. அதாவது எடுத்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு saying to Google, நான் எடுத்திருக்கேன் ஆனா நான் அதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா இருக்க ஒரு ட்ரஸ்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கு. இன்னொன்னு படிக்கும்போது வந்து இந்த அதாவது ஒரு பில்லர் கான்டென்ட் மாதிரி, ஓகே, அப்ப இது சப்போர்ட்டிங்கா இருக்கா அப்படி சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு மேகசீன்ஸ் இல்ல வந்து நியூஸ் பேப்பர் இல்ல இந்த மாதிரி விக்கிபீடியா மாதிரி இருக்கிற அந்த நாலேஜ் ஹப் அந்த மாதிரி சைட்டுக்கு வந்து நீங்க ரெஃபரன்ஸ் கொடுங்க. இங்க மெயினா வந்து ஆன் பேஜ்ல எவ்வளவு இது கொடுக்கணும் சொன்னா, எவ்வளவு வேர்ட்ஸ் இருக்கணும்? புரியல. இங்க மினிமம் 1500 வேர்ட்ஸ், இங்க மினிமம் 800, மினிமம், மேக்சிமம் 1200. அதாவது எப்பவுமே உங்களோட எந்த ஆர்டிகல் கூட இது சண்டை போட்டுக்கூடாது. இங்கே நம்ம எப்படி எடுப்போம்னா ஆங்கர் டெக்ஸ்ட் வச்சுதான் நம்ம சைட்டுக்கு நம்ம எடுக்க போறோம். ஓகே, ஆர்டிகல் சப்மிஷன் அப்படி தான் எடுத்தோம். வாட் ஆர் தி டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஆங்கர் டெக்ஸ்ட்? நோட் திருப்பி பார்க்காம சொல்லு. அப்புறம் 5 இருக்கு. நேக்கடிவாரம். ஓகே, இங்க வந்து நீங்க எக்ஸாக்ட் மேட்ச் போட்டு எடுக்காதீங்க, பார்ஷியல் ஆர் பிராண்டட் போட்டு நீங்க எடுத்துக்கலாம்.
ஸோ ஆங்கர் டெக்ஸ்ட் வந்து பார்ஷியல் பிராண்டட் போட்டு மேலே கீழே மேக்சிமம் ஒரு 2 பேக்லிங்க். நம்ம ஆர்டிகல் சப்மிஷன்ல என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் 2. அண்ட் ஒன் இன்டர்னல் லிங்க் வந்து டு யுவர் அதர் பிளாக் விச் எவர் இஸ் போஸ்டட் இன்சைட் பிளாகர். நீங்க வேர்ட்பிரஸ்ல பண்றீங்கன்னா வேர்ட்பிரஸ்ல இருக்கிற அந்த போஸ்ட், விக்ஸ்ல பண்றீங்கன்னா விக்ஸ்ல இருக்கிற இன்னொரு போஸ்ட்டுக்கு. அகெயின் தட் இஸ் நாட் 100% மேண்டேட்டரி, பட் கொடுத்தா ரொம்ப நல்லது. இதுல வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்காது. இதுல பிளகின்ஸ் எல்லாம் நீங்க போட்டீங்கன்னா, இப்ப பிளகின்ஸ் போய் நீங்க இங்க பிளான் மேத் free requires a plan upgrade and activate. The plugin இதுல ஆக்டிவேட்டா இருக்காது. ஓகே, இட்ஸ் an very basic site. உங்களோட ஜஸ்ட் நீங்க வந்து இருக்கிற தீம் வச்சு பண்ணிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகே, இங்க நான் வந்து பிளாக்ஸ்னு வச்சிருக்கேன். I have added some 2-3 blogs I have added. Okay, so இங்க வந்து why is agentic AI, what is agentic AI and why professionals must learn. லிங்கே கொடுக்கலையா நான்? ஓகே, here I have given. இது பிளாகர் கிண்டல் ஒன்று கொடுத்துருக்கேன். இது வந்து ஹோம் பேஜுக்கு ஒன்று, அதாவது என்னோட ஹோம் பேஜுக்கு நான் கொடுத்துருக்கேன். I have added an image. That's all I have given. We'll do something new. எங்க போய் பிளாக் போஸ்ட் பண்ணுவோம்? ஓகே, ஃபர்ஸ்ட் லெட் அஸ் டேக் த டைட்டில். டைட்டில் எங்கிறது எடுக்கலாம்? என்ன டைட்டில் எடுக்கலாம்? டேக் இட் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், அதுதான் நம்மளோட கீவேர்ட். எங்கிறது எடுக்கலாம்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். இல்ல கோர்ஸ் ஃபீஸ் நியர் மீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வித் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆன்சர் சாக்ரட்டிஸ். Can I do digital marketing course after 12th? வேறதா நல்ல क्वेश्चन இருக்கா? How long can I do digital marketing course online? Can I free at home? சரி, இதை நம்ம எடுத்துக்கலாமா? Can I do digital marketing course after 12th? So now digital marketing course அப்படிங்கிற கீவேர்டு இருக்குது, அதுல ஒரு டைட்டில் இருக்கு. You can alter this title. From where ChatGPT will open ChatGPT. So now we have got the title. So என்ன prompt போடலாம்? Act as
blog writer with 10 years experience and write a blog for 1200 words on the title. முடிக்கல. My primary keyword is digital marketing course. ஓகேவா? புரியல. போட்டுறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வேற என்ன ஆட் பண்ணோம்? give an external link to my website writecart.com with a branded anchor text. இப்போதைக்கு ஜஸ்ட் நான் கொடுத்தேன். ஆல்சோ என்னடா சிரிக்கிறீங்க? ஆல்சோ எதுக்கோ டைப் பண்ணனே மறந்துட்டேன். give a source link to Wikipedia. லிங்க் டு விக்கிபீடியா. வேற ஏதாவது வேணுமா? add LSI keyword naturally and make the tone simple for an 8th grader. கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல இது வந்துருச்சு. இங்க சோர்ஸ் வந்து மேல நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோமே. இங்க வந்துருச்சு. இங்க வந்து விக்கிபீடியா வந்துருச்சு. According to Wikipedia, digital marketing involves using digital channels to அப்படின்னு சொல்லிட்டு விக்கிபீடியா உள்ள வந்துருச்சு. There is other link. இங்க கொடுத்திருக்காங்க. There is a link. இது வந்து HTML இதுல கொடுத்திருக்காங்க. Fine. I'm taking this one. Okay. Can I do? இது என்னோட what is this? Title or page or title. Post. Add post. Okay. And நீங்க ஆன் பேஜ் பண்ணீங்கல்ல, சேம். ஆனா உங்களுக்கு ரேங்க் மேத்தோட சப்போர்ட் இருக்காது, அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணும்? ASWP போட்டு ரேங்க் மேத்ல போட்டு H1 H2 எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு தென் கீவேர்டு எங்கெங்க இருக்கணும்? டைட்டில் இருக்கணும் அண்ட் H1ல கண்டிப்பா இருக்கும். கீவேர்டு வந்து ஃபர்ஸ்ட் 10% குள்ள இருக்கணும். அதாவது 800 வேர்ட்ஸ்னா 80 வேர்ட்ஸ் குள்ள உங்களோட கீவேர்டு பிரைமரி கீவேர்ட் இருக்கும். அப்புறம் செகண்டரி கீவேர்ட்ஸ் இருந்தா, இப்ப நம்ம செகண்டரி கீவேர்ட்லாம் கொடுக்கல. செகண்டரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போகும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரேடிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூ கேன் நேச்சுரலி ஆட் இட் H2 H3 அதுல நீங்க நேச்சுரல் ஆட் பண்ணி இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அந்த கடைசியில் ஒரு லைட் இருக்கும், அது மட்டும் எடுத்து உள்ள போட்டுறாதீங்க. இல்ல இஃப் யூ வாண்ட் ஐ கேன் ஆல்சோ சஜஸ்ட் சொல்லிட்டு இது ஒரு தடவை இந்த பாகிஸ்தானோட நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க. சரி, அந்த ஆர்டிகல்ல கீழே வந்து இஃப் யூ வாண்ட் எனிதிங் மோர் யூ கேன் ஆஸ்க்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படியே போட்டிருக்காங்க. அந்த எடிட்டர் என்ன ஆனான்னு தெரியல. அதாவது வேர்ல்டு வைடு ட்ரோல் ஆயிடுச்சு. என்னோட பாகிஸ்தான் பண்ணும்போது யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
மேக்சிமம் உங்களோட பேக்லிங் வந்து மேல இருந்தே நீங்க எடுத்துக்கணும். பிகாஸ் மேல இருந்து கிடைக்கிற பேக்லிங்க்கு இன்னும் கொஞ்சம் பவர் ஜாஸ்தி கன்க்ளூஷன்ல இருக்கிறத விட. ஸோ நான் என்ன சொன்னேன், 2 பேக்லிங்கிறது எடுத்துக்கோங்க. மேல வந்து எக்ஸாக்ட் மேட்ச் வந்து சாரி பிராண்டட் ஆங்கர் டெக்ஸ்ட்ங்கிறத எடுத்துக்கோங்க. டு வேர் இங்க இது சொல்லுங்க. Here is the truth. You don't have to follow the traditional path anymore. One of the smartest and fastest growing career option today is digital marketing course. இங்க வந்து பிராண்டட் எப்படி போடுறது? which way? அது கரெக்டா வருமா? எக்ஸ்ப்ளோர். இங்க வந்து நான் ஹோம் பேஜ் கொடுக்கணுமா இல்ல வந்து சர்வீஸ் பேஜ் கொடுக்கணும்? சர்வீஸ் பேஜ் தான் கொடுக்கணும். ஸோ இந்த சர்வீஸ் பேஜ் தான் நான் கொடுக்க போறேன். ஓகே, லிங்க் ஒரு பேக்லிங்க் இங்க கொடுத்தாச்சு, பிராண்டட் ஆங்கர் டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து இங்க விக்கிபீடியாவுக்கு நம்ம லிங்க் இருக்கு, அதாவது சோர்ஸ் லிங்க். அகைன் சோர்ஸ் லிங்க் வந்து கொடுக்கணுன்றது இட் இஸ் நாட் 100% மேண்டேட்டரி, பட் கொடுத்தா நல்லது. ஸோ ஆனால் அகைன் டோன்ட் ஃபோர்ஸ்ஃபுல்லி கொடுக்கணுமே அப்படின்னு கொடுக்காதீங்க. இது வந்து இது எனக்கு அந்த அளவுக்கு ஒரு கன்வின்சிங்கா இல்லை. மேலே வந்து அக்கார்டிங் டு டிஜிட்டல் மார்க் விக்கிபீடியா ஏதாவது ஸ்டாட்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா, இப்போ வந்து சொல்லுவாங்கல்ல, இப்போ ஃபோர்ப்ஸ்ல சொல்லியிருப்பாங்க ஹை ப்ரொஃபைல் ஜாப்ஸ் இன் நெக்ஸ்ட் 5 years. இப்போ வந்து பூமிங் ஜாப் இன் நெக்ஸ்ட் 2 yearsல வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் நம்பர் 2. ஏஐக்கு அடுத்தது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் இருக்கு. ஓகே, ஸோ அது வந்து யார் சொன்னாங்க? இப்போ வந்து ஹிந்துஸ்தான் டைம்ஸ் சொன்னாங்களா இல்ல வந்து ஃபோர்ப்ஸ் சொன்னாங்களா? அது நம்ம இங்கிறத எடுக்கணும். எடுத்துட்டு அந்த லிங்க் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு கிரெடிபிலிட்டி ஜாஸ்தி ஆகும். இதுக்கு ஒண்ணு படிக்கிறவங்களுக்கு, ஓ 12th முடிச்சு படிக்கலாமான்னு ஒருத்தன் கேட்கறான், கீழே வந்து அடுத்த 2 வருஷத்துல நீ இப்போ சூஸ் பண்ணாதான் டாப் நம்பர் 2ல இருக்குது அப்படின்ற மாதிரி யூ ஆர் கிவிங் ஹோப் ஆல்சோ த்ரூ. எப்படி வேணா கொடுக்கலாம். இல்ல அதான் இப்போ இதுக்கு வந்து செப்பரேட்டா இருக்கிறது இட்ஸ் லுக்கிங் ஆட். ஆனா நீங்க வந்து ஒரு டேட்டா சொல்றீங்க, 2 வருஷத்துல பாரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அது பீக்ல இருக்க போகுது. இது நான் சொல்லல, இதை வந்து இவங்க சொல்றாங்க. அப்ப அங்க வந்து சோர்ஸ்னு கொடுத்தா ஓ விக்கிபீடியாவே சொல்லுதா, அந்த ஒரு ட்ரஸ்ட் அங்க வந்து. இன்னொரு இன்டர்னல் லிங்க் நம்ம கொடுக்கணும்ல. let us see internal link. இப்பதான் இந்த எழுதிட்டு இருக்கோம். ஆனா எனக்கு வந்து ஒன்னு ஏஜென்ட் கே இருக்கு, ஒன்னு ஜாவா இருக்கு, இன்னொன்னு வேஸ் டு டிரைவ் மோர் டிராஃபிக். which one would be more suitable? ஏஜென்ட் கே தான் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். அப்ப என்ன சொல்லலாம்னா, இப்பவே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் பவர்டு பை ஏஐ, பட் ஸ்லோலி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் கெட்டிங் பவர்ட் பை ஏஜென்ட் ஏஐ. அதான் நீங்க வந்து ஏஐ வந்து நீங்க சஜஷன் கேட்கலாம், இந்த மாதிரி எனக்கு கிரீன் ஷர்ட் கரெக்டா இருக்குமா இல்ல ஒயிட் ஷர்ட் கரெக்டா இருக்குமான்னு. தட் இஸ் ஏ. அதை நான் சொல்றேன், கிரீன் ஷர்ட் போட்டா உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஒயிட் ஷர்ட் போட்டாலும் நல்லா இருக்கும். அந்த சாட் ஜிபிடி இப்ப கொடுக்கறது. ஏஜென்ட் ஏஐ வில் சே தட் கிரீன் வாங்கு, அதுவும் மிந்த்ரால வாங்கு, அதுவும் இந்த பிராண்ட்ல வாங்கு. இட் won't give suggestion, it will give decision. கிளவுட் வந்து இப்ப ஏஜென்ட் கேல வந்து நிறைய இப்ப வந்து கேன்வா அது கூட கனெக்ட் பண்ணீங்கன்னா நீங்க ப்ராம்ப்ட் கொடுத்தாவே டிசைன் உங்களுக்கு கொடுத்து. அந்த ஏஜென்ட் கே வந்து கோயிங் ஃபார்வர்ட் இட் won't suggest you. இது வரைக்கும் நீங்க அதுகிட்ட கேட்டு பண்ணிட்டு இருந்தீங்க, காலையில் நான் வந்து எவ்வளவு எக்கு சாப்பிடலாம், இல்ல நான் வந்து இன்னைக்கு எனக்கு எவ்வளவு ப்ரோட்டீன். இதுக்கப்புறம் அது சொல்லும், உனக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குது, நீ வந்து இது சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு இல் கிவ் த டிசிஷன். இப்போ வந்து ஐயோ உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண நினைச்சது நடந்து வச்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அடுத்தது ஒன்னு ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் டோல்ட் தட், அது ஹியூமன் பிரெயின்ல இருந்து இல்ல நியூரல் நெட்வொர்க் ஆல்ரெடி இட் இஸ் தேர். ஹியூமன் பிரெயின் ஆர்கனாய்டா என்னமோ சொன்னாங்க. ஹியூமன் பிரெயின்ல இருந்து தே ஆர் டேக்கிங் அந்த செல் எப்படி திங்க் பண்ணுன்றத வச்சுட்டு தே ஆர்
டூயிங் சம் ரிசர்ச். ஸோ கோயிங் ஃபார் இப்போ ஆர்டிஃபிஷியல் தானே, இதுக்கப்புறம் வந்து ஹியூமனே அதை ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ ஆனா எவ்வளவு நாளைக்குன்னு தெரியல. இது ஆல்ரெடி த லைஃப் இஸ் லைக் அன் ஆர்டிஃபிஷியல் திங். At a point வந்து it will get saturated. It will come back. Okay. So இத வந்து I'm copying the link. Okay. Copying the link and இங்க வந்து இது வந்து HTML அது எதுக்குன்னா இப்போ ஒரு சில சைட்ல வந்து லிங்க் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால HTML போட்டா அது உங்களுக்கு சொன்னல இன்னொரு மெத்தட் இருக்குட்டு. I'll show you later. இங்க நான் வந்து ஹோம் பேஜ் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ நான் இன்டர்னல் லிங்க் எங்கே கொடுக்கணும்? Okay, done. So now I have given an internal link, 2 backlink and 1 external link. Maximum 5 link கொடுங்க. ரொம்ப போட்டு திணிக்காதீங்க. It will look very odd. And I am giving publish. இங்க tag அதை ஆட் பண்ணுவான்னு கேக்குது. Freelancing, digital marketing. Add these tags. It is now live. View post. உடனே அது கிரால் ஆகுமான்னு தெரியாது. We need to wait for some time. இது blogல it has got appeared. So இது வந்து நீங்க ஒரு blogன்ற ஒரு மெனு மட்டும் கிரியேட் பண்ணுங்க, எல்லாமே அதுக்குள்ள போற மாதிரி பாத்துங்க. பட் அது நீங்க மெனு கொடுக்கலனாலும் it will come and read. பட் ஒரு சைட்டுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி நீங்க கிரியேட் பண்ணி வச்சு. ஓகே, இதுதான் பிளாகர்ல பண்ண போறீங்க. The same procedure you are going to do in Blogger. Again, don't copy and paste. Copy paste பண்ணீங்கன்னா உங்க சைட்டுக்குள்ளே நீங்க plagiarism பண்ற மாதிரி ஆயிடும். So don't do that. இப்போ can I do digital marketing course after 12th? இன்னொரு டைட்டில் சொல்லுங்க. Give other title variations. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, the same title I want in a different flavor. Can you start digital marketing course after 12? Digital marketing course after 12. Is digital marketing good career? அந்த மாதிரி இந்த டாபிக் எடுத்து போட்டு வேற ஒரு கான்டென்ட் போட்டு இன்னொரு பிளாகர் போடணும். அதுக்கப்புறம் வந்து 12th 10th ஆக்கலாம், டிப்ளமா ஆக்கலாம், இன்ஜினியரிங் ஆக்கலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆக்கலாம், என்ன வேணா ஆகலாம். நமக்கு என்ன தேவை? இங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ன்ற அது தேவை. பட் அகைன் இஃப் பீப்புள் ஆர் டிஸ்கசிங் அபவுட் ஒன் டாபிக், do that. அது எதுவும் கண்டுபிடிச்சு நீங்க ஆன்சர் சோக்ரட்டிஸ்லயோ இல்ல வந்து ஆன்சர் த பப்ளிக்லயோ இல்ல ரெடிட் குவாராலியோ போயிட்டு ரெடிட்ல வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பத்தி என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாமா? அப்படியா? Best digital marketing course of beginners in 2026. பாருங்க 52 கமெண்ட் அது கீழே வந்திருக்கு. Need a good digital marketing course. What is the best way to start learning digital marketing, through online or institution? It's a good title. Can someone please recommend a beginner digital marketing course? How to start? Is it worth a job?
ஐ வாண்ட் டு அதான் நீங்க வந்து யூ கேன் கிவ் குட் ஆன்சர். லிங்க் கொடுக்கணும்ட்டே கிடையாது. ஆல்ரெடி உங்க ப்ரொஃபைல் லிங்க் இருக்கு. நல்ல ஆன்சர் கொடுத்தீங்கன்னா யார் இதுன்னு சொல்லி வந்து பார்ப்பாங்க. ரெடிட் குவாரா அகைன் நான் சொல்றேன், இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் பேக் லிங்கிங். இது வந்து ஒரு ட்ரஸ்ட் அத்தாரிட்டி கிரியேட் பண்றதுக்கு. இந்த நான் சொன்னல, இந்த அப்கமிங் பேட்ச்ல ஒரு பையன் வந்து திங்கக்கிழமை ஜாயின் பண்றாங்க. நான் போட்ட வீடியோல இருந்து அது கன்வெர்ட் ஆயிடுச்சு. போட்ட 3 வீடியோல தான் அது ஒன்று கன்வெர்ட் ஆச்சு. 30,000 rupees. ஸோ இது நடக்குமா நடக்காதான்னு நீங்க பார்க்கவே தேவையில்லை. கண்டிப்பா நம்ம போடுற கண்டென்ட் வந்து ஒரு கொஞ்சம் பேர் போய் சேரும். எப்படியோ ஷேர் ஆகும். அதுல இருந்து உங்களுக்கு இஃப் யூ ஹேவ் புட் இன் ஹார்ட் ஒர்க் டெஃபினெட்லி வில் கெட் தி ரிட்டர்ன்ஸ். ஸோ இங்க நீங்க போய் ஃபோர்ஸ்ஃபுல்லா லிங்க் கொடுக்கணுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்க ஆன்சர் நல்லா இருந்தது. நீங்க இப்ப வந்து நீங்க இந்த கோர்ஸ் முடியுது உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு ஜாபுக்கு போகும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, இவன் கேட்கிற கேள்விக்கு என்ன பதில் நான் சொல்லணும் அப்படின்னு. ஆன்சர் இட். ஜெனியூன்லி நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா, இது பண்ணிட்டு நீங்க ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணிருப்பீங்கல்ல, அது பண்ணாதீங்கன்னு அதுல போடுங்க. அதுவே இப்ப நீங்க நிறைய பேரோட ஸ்பீச் எல்லாம் கேட்டீங்கன்னா, நான் எப்படி பெரிய ஆள் ஆனேன்றதான் அவங்க சொல்லுவாங்க. டூ திஸ் கால் 5 மணிக்கு எந்திரி, அதுக்கப்புறம் இப்படி பண்ண அப்படி பண்ணு. ஜாக்மா தெரியுமா? அலிபாபாவோட ஓனர். அவரு தான் சொல்லுவாரு, நான் இப்படி எல்லாம் அடிபட்டேன், இதெல்லாம் தான் நான் பண்ணேன். அலிபாபா ஃபர்ஸ்ட் வந்து அலி எக்ஸ்பிரஸ் அவங்க தான். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க வந்து எப்படின்னா ஒரு ப்ராடக்டை வந்து ஆப்ஷன்ல போடுவாங்க, அது வந்து பை பண்ணுவாங்க. ஆரம்பிச்சு 6 மாசத்துக்கு ஒருத்தன் கூட வாங்கல. மொத்தம் 10 பேர் தான் ஆபீஸ்ல உட்காந்துருக்காங்க, என்ன பண்ணது இல்லை. அதுக்கப்புறம் இவங்களே வந்து இவங்களே போஸ்ட் பண்ணி இவங்களே பர்ச்சேஸ் பண்ணிட்டு டு கிரியேட் அ பூம். அது கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் தான் அது ஸ்லோலி அண்ட் ஹீ டோல்ட் தட் பை 2010 இன்டர்நெட் இஸ் கோயிங் டு ரூல் தி வேர்ல்ட் அப்படி. as he said 2011ல இருந்து இன்டர்நெட் டுக் ஓவர். ஆனா இப்ப அலிபாபா இங்க வந்து அந்த கோவிடுக்கு அப்புறம் இன் இந்தியா இஸ் நாட் தட் மச், பட் அலிபாபா இஸ் ஆக்சுவலி குட். அலி எக்ஸ்பிரஸ்ல உங்களுக்கு ரொம்ப சீப்பான திங்ஸ் பிரைஸ் கிடைக்கும். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து விக்ஸ் யாராவது பாத்துறீங்களா? VICKS இல்ல, விக்ஸ். கிரியேட் a website in minutes. ஸோ இதுல வந்து யூ ஹேவ் ஒன் மோர் பியூட்டிஃபுல் திங் டு டூ. எல்லாருமே இது பண்ணுங்க. இதுல நீங்க உங்க போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணலாம். யூர் டிஜிட்டல் மார்க்கெட்டர்னு சொல்லிட்டு யூ கேன் கிரியேட் யுவர் போர்ட்ஃபோலியோ. நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்தீங்கன்னா போது அதுவே உங்களுக்கு எல்லாம் கிரியேட் பண்ணி தரும். நீங்க பெருசா எதுவும் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. அதுவே கேட்க உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னா அதுலயே இது இருக்கும், போர்ட்ஃபோலியோன்னு சொல்லிட்டு. இந்த விக்ஸ்ல வந்து இப்போ நீங்க வேர்ட் ப்ரெஸ்ல எப்படி இன்னொரு இடத்துல இருந்து டைப் பண்ணி காப்பி பண்ணி கொண்டு வந்தீங்களா, நீங்க அதெல்லாம் தேவையில்லை, உள்ள அவனே டைப் பண்ணி கொடுப்பான். அந்த சிரமம் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அவனே கொடுப்பான். This is my site. இது வந்து நான் எதுவும் பண்ணலாம், அதுவே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ண சைட் தான். உள்ள போனீங்கன்னா உள்ள போகும்போதே கேட்கும், ஃபர்ஸ்ட் இந்த கிரியேட் சைட் கேட்கும். ஸோ நீங்க டைப் பண்ணி கொடுத்தா போது அதுவே ஒரு சைட் கிரியேட் பண்ணி, அதுக்கப்புறம் எடிட் பண்ணணும்னு நீங்க எடிட் பண்ணிக்க. லவபிள்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? லவபிள்ல போனீங்கன்னா ஆப்ல இருந்து எல்லாமே நீங்களே கிரியேட் பண்ணிக்க. ஆனா கிரியேட் பண்ண இந்த மாதிரி இல்ல, அது எப்படின்னா எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த கோடை எடுத்துட்டு வந்து நீங்க டிப்ளாய் பண்ணணும். இட்ஸ் ஒரிஜினல் சைட் இப்படின்ற சைட் கிரியேட் பண்ணி கொடுக்கும். Okay, this is my site. There is an other site. Other site ChatGPT man வச்சுக்கோங்களேன். It creates a site, website, application for you. என்ன வேணுமோ நீங்க கொடுங்க. ஆனா என்னன்னா ஃப்ரீ வெர்ஷன்ல there are certain limitations. இவ்வளவு கிரெடிட் இருக்கும், அதுதான் கிரியேட் பண்ணும். இன்னும் நீங்க உள்ள போய் எடிட் எல்லாம் பண்ண முடியாது. நீங்க கமாண்ட் கொடுத்தா அதை எடிட் பண்ணும். ஸோ அந்த கமாண்டுக்கு தான் கிரெடிட். ஸோ அந்த பெய்டு வெர்ஷனை நீங்க ஒரு நாள்ல வந்து ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி யூ கேன் கிவ் இட். இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ இங்க வந்து நீங்க விக்ஸ்ல மட்டும் இங்க when you come in
இங்க ஆப்ஸ் இருக்கும் சரியா. நீங்க ஃபர்ஸ்ட் சைட் கிரியேட் பண்ணும்போது இந்த பிளாக்ன்ற ஆப்ஷன் இருக்காது. இங்க ஆப்ஸ் இருக்கும். இங்க ஆப் மார்க்கெட் போயிட்டு பிளாக் டைப் பண்ணீங்கன்னா இங்க விக்ஸ் பிளாக் அப்படின்றது அது மட்டும் ஆட் பண்ணிடுங்க. தட்ஸ் ஆல். அது மட்டும் தான் நீங்க பண்ண, வேற எதுவும் பண்ண வேண்டாம். ஓகே, அண்ட் தென் கோ பேக். இது பிளாகா? பிளாக் போஸ்ட். Create a new post. அதே ஹெட்டிங் கொடுக்குறேன், என்ன கொடுக்குதுன்னு பார்க்கலாம். Tools, content AI. இவ்வளவு கண்டென்ட் கொடுத்துருக்கு. You want, you can insert. அவ்வளவுதான், முடிஞ்சா? அது பத்திக்கு இது இவ்வளவு கொடுத்துருக்கு. நீங்க இன்னும் கொஞ்சம் எனக்கு இவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராம்ப்ட் அப்படியே கொடுத்தீங்கன்னா இட் வில் ரைட். சாட் ஜிபிடி போகணும் இல்ல, இதோட ஏ இருக்குது. இட்ஸ் கால்ட் as an LLM. LLM என்ன? லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். ஸோ சாட் ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டி இதெல்லாமே வந்து LLMs. ஓகே, ஸோ இங்க வந்து சேம் அதே மாதிரி தான் யூ நீட் டு டேக் பேக்லிங்க். ரேங்க் மேத், அது ரேங்க் மேத் அதுக்கு இனிஷியல் உங்களுக்கு கைட் பண்றது மட்டும்தான். ஆஃப்டர் தட் யூ நோ வாட் டு டூ. இன்னும் ஆன் பேஜ்ல பண்ற மாதிரி கிடையாது. இங்க நீங்க ஆங்கர் டெக்ஸ்ட் போட்டு தான் எடுப்பீங்க. ஓகே, ஸோ டைட்டில் இருக்கா H1 இருக்கான்றது கிளியரா பார்த்து. அண்ட் இங்க வந்து இஃப் யூ வாண்ட் டு டேக் அன் லிங்க், இது வந்துட்டு மேல இங்க யூ ஹேவ் அ லிங்க் ஆப்ஷன். ஓகே, இமேஜ் வந்து இங்க ஆட் பண்ண முடியுமா? டு we had an option, right? add image வந்து அதுவே கொடுக்குமா? சைட் ஃபைல் ஸ்டாக் இமேஜ் இருக்கா? ஷட்டர் ஸ்டாக். ₹250. ஷட்டர் ஸ்டாக் வந்து உங்களுக்கு பிரீமியம். இங்க வந்து ரைட் கேப்ஷன்னா என்ன கொடுப்பீங்க? your keyword. Alt text பதில் இங்க வந்து caption. Okay, and then go ahead and give publish. கண்டிப்பா ஏ கண்டென்ட் தான். இதை செக் பண்றதுக்கு இருக்கு. 100% ஏ தான். நீங்க ஏ தான் நீங்க பண்றது. நீங்க ஹியூமனைஸ் பண்றீங்க இல்லையா? ஹியூமனைஸ் பண்றது again I say that ஏ கண்டென்ட் வந்து போடவே கூடாதுன்னு கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் த டெப்த் ஆஃப் த கண்டென்ட். அந்த கூகுள் வந்து ஏ போடவே போடாத, 100% ஹியூமன் ரிட்டன் தான் இருக்கணும் அப்படின்லாம் அது அடம் பிடிக்கல. பட் அந்த கண்டென்ட்ல வந்து டெப்த் இருக்கணும், அது மட்டும்தான். ஓகே, ஸோ இங்க வந்து இந்த கண்டென்ட்டுக்கெல்லாம் என்ன, நீங்க கண்டிப்பா காப்பி தான் அடிச்சிருப்பீங்க சரியா? அப்போ வந்து அதுல ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் வச்சு இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட பேர் இந்த டைட்டில் போட்டிருப்பாங்க. plenty of blog on this title. ஸோ இன்னும் பெட்டரா அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அது சொல்லலாம். நீங்க the path which you have gone through அது இங்க நீங்க மென்ஷன் பண்ணுங்க.
12th முடிக்கிறவன்ட்ட கடைசியில சொல்லுங்க, நீ என்னதான் ஆனாலும் கிராஜுவேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் அதில் ஆட் பண்ணுங்க. ஸோ இட் இஸ் நாட் ஆல் அபவுட் த சேலரி வாட் யூ கெட். ஒரு ஸ்டேஜ் போகும்போது அந்த கிராஜுவேஷன் இல்லைன்னா இட் வில் கெட் ஸ்டாப். ஜாஸ்பர் ஏ அப்படின்னு ஒரு டூல கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஜாஸ்பர் ஏ வந்து again it's an kind of ஒரு chat GPT மாதிரி தான். சப்ஸ்கிரிப்ஷன் என்றதா ஓகே, இதை நான் ஆக்டிவேட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு இமேஜ் எல்லாம் அதுவே ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு ஒரு பிளாக் ஆகும். அது நாப்கின் கிடையாது. இது அதை விட இது இட்ஸ் அண்ட் டிஃபரெண்ட் டூல். இது எல்எல்எம் தான். ஆனா நீங்க கம்ப்ளீட்டா சைடு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ரிலவெண்டான இமேஜஸ் எல்லாமே அதுவே போட்டு கொடுத்துரும். அப்படியே நீங்க காப்பி பண்ணி வந்து இந்த பக்கம் போட்டு அது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல காமிக்கிறேன். பட் ரிமைண்ட் மீ ஜாஸ்பர் பத்தி காமிக்கிறோம் அப்படின்ட்டு. ஜூபிட்டர்ல வரும். All of you have LinkedIn, right? Have you created LinkedIn? Why? They are not accepting you. How come? கேட்டே ஆடுமே, கேட்டே ஆடும். Okay, so now this is my dashboard. Okay, இங்க வந்து ஆர்டிகிள்ஸ் அப்படின்ற கிரியேட் போஸ்ட்ல ஒரு நிமிஷம் ஆர்டிகிள். So this is my dashboard. Here if you see ஒரு வீடியோ, photo and article நீங்க எழுதிக்கலாம். So now we are going to see about article. இங்க வந்து carousels வந்து it will work really good. பார்க்கலாம் carousel. This is what is carousel. இப்போ வந்து 10 latest SEO Chrome extension அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. And if you click it will move like this. So card மாதிரி இப்படி மூவ் ஆயிட்டே இருக்கும். இதெல்லாம் கேன்வாக்குள்ள போனீங்கன்னாவே that's a template. LinkedIn carouselனு சொல்லியே டெம்ப்ளேட் இருக்கும். அது உங்களுக்கு நெக்ஸ்ட் மண்டே டியூஸ்டே இதுல வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுல நீங்க வந்து அப்படியே சாட் ஜிபிடில ஒன்று எடுத்து அப்படியே இதுல எல்லாம் ஏ கண்டென்ட் won't be a problem. It's again a photo. So the carousel மாதிரி கிரியேட் பண்ணி அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் a week keep on posting. ஓகே, இதெல்லாம் வந்து நிறைய பேர் போட்ட போஸ்ட் தான். பட் ஓகே, எவ்வளவு போட்டிருக்கேன்? 10 தானே. இது நம்ம வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா நோ ஃபாலோ அந்த எக்ஸ்டென்ஷன் தான். எதாவது நம்ம வச்சிருக்கோம். செக் மை லிங்க்ஸ் இது நம்ம வேற வச்சிருக்கோம். எஸ்சிஆர்பி கவுண்டர். எஸ்சிஆர்பி கவுண்டர்னா இப்ப நீங்க வந்து எத்தனாவது ரேங்க் இருக்கீங்க? எஸ்சிஆர்பி கவுண்டர்னா இப்போ பைத்தான் கோர்ஸ் கோயம்புத்தூருக்கு இப்படி கவுண்டிங். நீங்க போய் எண்ணணும்னு அவசியம் இல்லை. சைட்ல வந்து எஸ்சிஆர்பி கவுண்டர் மாதிரி இப்படி இருக்கும். நம்ம தேர்ட்ல இருக்கும். ஓகே, சோ எஸ்சிஆர்பி கவுண்டர். அது நீங்க மேனுவலா தான் பார்க்கணும். இல்ல ஃபேட் ஜோன் சொல்லி ஒன்று இருக்கு. இப்போ நம்ம வெப்சைட் ஓகேவா, இதுல வந்து ஃபேட் ஜோ அப்படின்ற ஒரு ஃபேட் ரேங்க், ஃபேட் ஜோ தான் அது. ஃபேட் ரேங்க் வருது. இதுல வந்து நம்ம பைத்தன் கோர்ஸ் இன்
கோயம்புத்தூர் அப்படின்னு கொடுத்துட்டு செக் பொசிஷன் 4. பட் இது ரொம்ப அக்யூரேட்டா இருக்காது. ஒரு ஒரு ஜெனரல் ஐடியா கொடுக்கும். அது ஆவரேஜா தான் எடுக்கும். இமீடியட்டா இப்ப நம்ம தேர்டுன்னு பார்த்தோம் மேனுவல்ல. ஸோ ஆல்வேஸ் ஹேவ் அ செக். மேனுவல் இது ஒரு தடவை செக் பண்ணிக்க. ஃபேட் ரேங்க் இதான் ஃபேட்ஜோ கொடுத்தாது. ஓகே. ஸோ நவ் கமிங் பேக் டு லிங்க்டின். இப்ப லிங்க்டின் அந்த கரோசல் பார்த்ததுலேயே 2-3 இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சா? தட்ஸ் வை ஐ அம் சேயிங் ஆல்வேஸ் ஸ்க்ரால் த்ரூ லிங்க்டின் அட்லீஸ்ட் 10 minutes a day. ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் குட் ஆர் பேட். இது பண்ணு இது பண்ணாதுன்னு அது ஏதோ ஒன்று கிடைக்கும். கமிங் டு ஆர்டிகல். இங்க இருந்து உங்களுக்கு பேக்லிங்க் அத்தாரிட்டி எல்லாம் எதுவும் பாஸ் ஆகாது. சோஷியல் மீடியா அத்தாரிட்டி நமக்கு எதுவும் பாஸ் ஆகுது. அவங்க டூ ஃபாலோ கொடுத்தாலுமே இட் வாட் கெட் பாஸ்ட். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் தம்ப்நெயில் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்லோட் இது வீடியோ பப்ளிஷ் பண்ணல. ஜஸ்ட் நான் அது ஏன்னா பப்ளிஷ் பண்ண ஒரு தடவை லிங்க்டின் ஆட் ரன் பண்ணும்போது அது மேல ஜாப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜாப்ஸ் ஆட் ரன் பண்றதுக்கு நான் ஒரு டெமோக்காக நான் ஒரு போஸ்ட் போட்டேன்னா அதுக்கப்புறம் ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு அழுதுட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நான் வந்து ஜாப் போஸ்ட் போட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு. அதுல இருந்து நான் இதெல்லாம் பப்ளிஷே பண்றது இல்லை. சம்மந்தப்படுத்திக்கிட்டோம் பொண்ணல்லவா. சம்மந்தப்படுத்திட்டீங்க தானே, நீங்களே சொல்லுங்க. மூணு பொண்ணுங்க இருக்கு. அதே டக்குன்னு உண்மையெல்லாம் டக்குன்னு வந்து எங்க போச்சு அது ஒண்ணும் இல்ல. அந்த சவுண்ட் வராம உள்ள டோர்ல அந்த சவுண்ட் வந்துட்டு இருந்தது. உடனே சவுண்ட் வருது. நான் சொன்னேன் கொஞ்சம் ஆயில் எடுத்து உள்ள ஊத்து அப்படின்னு நானே எடுத்து ஊத்துனேன். அந்த டோர் சரியாயிடுச்சு. இந்த டோர் லாக் ஒழுங்கா வர மாட்டேன். லோக் அங்கதான் நான் பண்ணி காமிச்சல. அந்த லாக் வந்து எவ்வளவு நாளா இருக்கும்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த ஆயில் எடுத்து ஊத்துனா அந்த லாக் வந்து ஃப்ரீ ஃப்ளோ போயிட்டு இருக்கு. இந்த சவுண்ட் வந்துட்டு இருக்கு. இதுக்கு இப்ப நான் தான் போகணும். தண்ணி கேன் தீர்ந்தா எடுத்து மேல வைக்க மாட்டாங்க. நானும் பார்த்தேன். சரி நீ பிடிச்சுதானே ஆகணும். இங்க வந்து again we'll give that title. இங்க வந்து you can give again 2 backlinks. Internal link தேவையில்லை. And source again if it is mandatory if it is suiting and the natural flow கூட suit ஆகுதுன்னா then you can take it or else don't do it. இது என்னோட ப்ரொஃபைல். இங்க வந்து உங்களுக்கு லிங்க் எல்லாம் இங்க சோஷியல் மீடியால யூ கேன் டேக் லிங்க்ஸ், அதெல்லாம் அவங்க ரெஸ்ட்ரிக்டே பண்ண மாட்டாங்க. ஸோ இங்க வந்து இஃப் யூ ஜஸ்ட் செலக்ட் லிங்க் இங்க வந்து டூ ஃபாலோ லிங்க் தான், பட் இட் ஒன்ட் கெட் கால்குலேட்டட். சோஷியல் மீடியா வந்து கால்குலேட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி 2 எக்ஸ்டர்னல் லிங்க் எடுக்க, மேல ஒன்று கன்க்ளூஷன் ஒன்று எடுத்துக்கோங்க. இங்க நீங்க ஆத்தர் பயோ கொடுக்க வேண்டாம், ஏன்னா போஸ்ட் பண்றது உங்க இதுல தான். ஸோ அகைன் நீட் நாட் கிவன் ஆத்தர் பயோ. அப்புறம் சோர்ஸ் வேணும்னா கொடுத்துக்கோங்க. இன்டர்னல் லிங்க் இங்க தேவையில்லை. அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தது now you have to give a title with hashtag. 5 ஹேஷ்டாக் கொடுக்கலாம். ஹேஷ்டாக் இப்ப வந்து கீவேர்ட் மாதிரி கொடுக்க சொல்றாங்க, பட் அது பிராக்கெட்குள்ள வந்து பிளெயினா கொடுங்க. ஹேஷ்டாக் வேணான்றாங்க. பட் ஹேஷ்டாக் கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நீ ஹேஷ்டாக் கொடுக்குறியா? ஆனா இப்ப 5 தானே கொடுக்க முடியும். அப்போ blog give a LinkedIn அவங்களே வந்து ஹேஷ்டாக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து அவங்க they have not taken it down. So it has given a complete description. நான் எடுத்துட்டு இங்க போஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க இது வேணும் அப்படின்றது நமக்கு இது தேவையில்லை. நான் ஆல்ரெடி we have given a link. thumbnail எல்லாம் கொடுத்துட்டோம். thumbnail கொடுத்தோம். ஆனா வந்து இங்க இங்க பாருங்க add caption. Yes. Give next and paste it and then give publish. So இந்த Jasper AI-ல பாத்தீங்கன்னா LinkedIn ஆர்டிகிளுக்குனே ஒரு தனி ஒரு செக்மெண்ட் இருக்கும். அதுவே ஹேஷ்டாக் எல்லாம் ஜெனரேட் பண்ணி give சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் ஆக்டிவேட் பண்ணிட்டு இது காமிக்கிறேன் and then give publish. கொடுத்த ஒண்ணும் இல்ல இது. ஆனா என்ன இது ஒண்ணுமே இல்ல கண்டென்ட். நம்ம நல்ல கண்டென்ட் கொடுத்து இதுல கண்டென்ட் எங்க டிடெக்ட் ஆகாது. பட் ஆனா வந்து பார்க்கும்போதே தெரியாது இது அவன் டிடெக்ட் பண்ணும். இப்ப நேத்து ப்ரோக்ராமேட்டிக் எஸ்இஓ கேட்டிருந்தல, ஞாபகப்படுத்த சொன்னேன். நான் ஞாபகப்படுத்தணும்ல. நேத்து நான் சொன்னது ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங் சொல்லியிருந்தேன். எப்படின்னா இப்ப வந்து ஒரு வெப்சைட்ல ஒரு பேனர் ஓப்பன்ல இருக்கும். அது வந்து ஓப்பன் ஆப்ஷன்ல இருக்கும். இது வந்து நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக நான் கொடுக்குறேன், நீங்க ஆப்ஷன்ல எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பிட்டிங் பண்ணிட்டே இருக்கு. நம்ம போய் மேனுவலா பிட் பண்ணணும் இல்ல, நம்ம ஆட்டோமேஷன் அதுக்கு டூல்ஸ் இருக்கு. அந்த ஆட்டோமேஷன் செட் பண்ணா இது ஆட்டோமேட்டிக்லி கோ அண்ட் பிட். நம்ம வந்து ஹையர் பிட், நீ எவ்வளவு பிட்டா இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துட்டு வேணா அப்படி எடுத்துட்டு வரும். இல்ல இதுதான் என்னோட த்ரெஷ்ஹோல்ட், இந்த பிட்டுக்கு நான் 100 ரூபா தான் என்னால கொடுக்க முடியும் அப்படின்னா 100 ரூபாய் வரைக்கும் அது பிட்டிங் பண்ணும். 100 ரூபாய்க்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணும். இல்ல எவ்வளவு வேணாலும் எடுத்துட்டு வேணா அது 1000 ரூபா 1000 ரூபாய்க்கு அது பிட்டிங் எடுத்துட்டு வந்து. ஓகே. ஸோ அதே மாதிரி ப்ரோக்ராமேட்டிக் எஸ்இஓன்றது தேர் இஸ் என்டையர் டிஃபரண்ட். அதுவும் ஆட்டோமேஷன் தான். இப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட இந்தியா பூரா ஒரு 50 பிரான்ச் இருக்கு. 50 பிரான்ச்சுக்கு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸோட ஒரு பிளாக் எழுதுறேன். அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் வதோதரா அப்படின்னு எழுதுறேன்னா நான் வேர்ட்பிரஸ்ல அதுக்கு ஒரு பிளக்கினே இருக்கு. இல்லைன்னா நம்ம வந்து டெவலப்பர் வந்து அந்த ஆட்டோமேஷன் இது வந்து செட் பண்ணி கொடுக்கும். அதே கண்டென்ட்டை அந்த சிட்டி இதெல்லாம் மாத்தி மட்டும் 50 பிளாக் 15 ரெடி பண்ணி கண்டென்ட் வில் பி த சேம், பிளேசஸ் மட்டும் லைட்டா சேஞ்ச் ஆகும். அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கணும், என்னது டூப்ளிகேட் கண்டென்ட் ஆகாது. தேர் ஆர் ஹை சான்சஸ் ஃபார் இட் டு கெட் டூப்ளிகேட்டட். ஸோ ஒரு 30 to 40% நீங்க அந்த கண்டென்ட்டை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும், இல்லாட்டா இல் கெட் டூப்ளிகேட்டட். ஓகே. கனிபலைசேஷன் நீங்க கீவேர்டு வந்து நீங்க மாத்துறீங்க. ஏன்னா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சென்னை தான் ஒரு கீவேர்டு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர். ஸோ கேனிபலைசேஷன் ஆகாது, பட் சான்சஸ் டு கெட் டூப்ளிகேட்டட் ஆர் ஹை. ஸோ அது வந்து ப்ரோக்ராமேட்டிக் எஸ்இஓ ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங்கிறது ஒரு ஆட்டோமேஷன் we are having in our place. நமக்காக அது வேலை செய்யும். பட் இப்போ நம்ம கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸுமே இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங். ஸோ அது வந்து ஆப்ஷன்ல தான் நம்மளை வந்து மேலே கொண்டு போறது, கீழே வரது எல்லாமே. ஸோ எது ஆட்டோமேட்டிக் நம்ம பண்றோம், தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரோக்ராமேட்டிக். ஓகே. ஸோ பிளாகர்ல வந்து எதுல எழுதுறீங்க? லிங்க்டின்ல எழுதுறீங்களா, பிளாகர்ல எழுதுறீங்களா? லிங்க்டின் ஈஸியா இருக்கா? ஆமா, இல்லைன்னா யார் பார்க்க போறாங்க? ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் கனெக்டடா? நீ என் கூட கனெக்டடா? இல்ல, பண்ணிடாத. So let us get connected mutually first. ஏன்னா இப்ப லிங்க்டின்ல தான் நிறைய ஹையரிங் நடக்கும். ஸோ நீங்க நிறைய ஆர்டிகல் எல்லாம் போடும்போது நானே 2-3 பேர்ட்ட கேட்டிருக்கேன், ஆர் யூ வில்லிங் டு ஒர்க் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ஒரு பொண்ணு, என்ன பிரியதர்ஷினி பேர் ஞாபகம் இல்லை, அந்த பொண்ணு வந்து 2021 கிராஜுவேட்டடு. படிக்கும் போதே வந்து இந்த டெரஸ் ஃபார்மிங் எல்லாம் பண்ணி நிறைய கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வந்தது.
இப்போ வந்து ட்ரெயினர் ஸ்கில் ஹப்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சு லைக் யூ ட்ரைனிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அது கீழே 4 ட்ரெயினர் வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெடெக்ஸ் ஸ்பீக்கர் மாதிரி ஷீஸ் கோயிங். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, இந்த மாதிரி இஃப் ஷீஸ் ஓப்பன் டு ஒர்க் வில் டேக். அதெல்லாம் நம்ம ஃப்ரீக்வெண்ட், அதனால தான் சொன்னா அடிக்கடி போஸ்ட் போட்டுக்கிட்டே இருங்க. இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டு அடுத்தது தீபாவளிக்கு ஒரு போஸ்ட் போட்டா யாருக்கு அது ரெகுலரா வந்து அதை நம்ம யோசிப்போம், இவன் நம்மள பாப்பானா அப்படின்ட்டு. நெவர் திங்க் லைக் தட். கண்டிப்பா யாராவது உங்களை வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அண்ட் ஒன் டே சம்திங் வில் ஹேப்பன். ஸோ ஆல்வேஸ் டோன்ட் லீவ் எனி ஸ்டோன் அன்டர்ன்ட். ட்ரைன்னு ஒண்ணு வந்து வாழ்க்கையில இருக்கக்கூடாது. எது டூ ஆர் டூ, அவ்வளவுதான். இல்லன்னு ஒண்ணு வந்து இல்ல. ஓகே, சரி. இப்போ ஒண்ணு பண்ணுங்க. விக்ஸ்ல வந்து எனக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணு. இட் இஸ் வெரி ஈஸி. உள்ள போனீங்கன்னா அதுவே கேட்கும் வெப்சைட் கிரியேட் பண்ணுமாட்டு. ஆமான்னு சொல்லுங்க. என்ன மாதிரி வெப்சைட் வேணும் கேட்கும், அதை கொடுங்க. இந்த டெம்ப்ளேட்ல பண்ணட்டுமான்னு கேட்கும், ஆமான்னு சொல்லுங்க. கிரியேட் பண்ணி கொடுக்கும். Let's do that. ஸ்னேகா நீங்களும் பண்ணுங்க. ஓகே சார்.